முதல்வர் அவர்களுக்கு லஞ்ச் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கும் நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நீங்கள் விஜய் ரசிகர்களா? நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டரா? நிறையா தகவல்கள் முதல்வர் விஜய் அவர்களை பற்றி வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்கள் செல்ஃபோனுக்கு பறந்து வரும். ஓகேவா? வாங்க இன்னைக்கு அண்ணன் முதல்வர் அவர்களை பற்றி சுவாரஸ்யமான ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்தே இப்போ சட்டசபை 10 மணிக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா 9:50 வந்துடுறாங்களாம். இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவர் 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா 8:50 வந்துடுறாங்களாம். இது அரசு ஊழியர்களிடையே மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமா, ரெண்டாவது, முதல்வர் அவர்கள் வரும்போதே, காலையில் பணிக்கு வரும்போதே தன்னுடைய மதிய உணவையும் கையோடு கொண்டு வந்துடுறாங்களாங்க. சென்னை மாநகரத்தில் சரவணபவன், அடையார் ஆனந்த பவன், கண்ணப்பர், அஞ்சப்பர், பனானா லீஃப் மற்றும் ஏகப்பட்ட பிரபலமான உணவு அங்காடிகள் இருக்கும்போது அவங்க கையோட லஞ்சை கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? இது தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களையும் ஆச்சரியத்தில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த முதல்வர் யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை. இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவர் நினச்சிருந்தா எந்த பெரிய ஹோட்டல்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் செய்யாமல் தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு செஞ்சுருக்காங்க இல்லையா? அது மட்டுமா, அவர் முதல்வராக பதவியேற்ற தினத்தில் இருந்தே நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, அந்த பாடலுக்கு தகுந்தாற்போல் அன்று எம்ஜிஆர் என்ன செய்தாரோ இன்று தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்.